சார் வாங்க. இருமா. வணக்கம். வணக்கம். சாரு யாருன்னு தெரியலையே. சார், உங்கள் பொண்ணால் எங்களுக்கு ஒரு சின்ன உதவி தேவைப்படுது சார். முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. என்ன சார், விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடியே இவ்வளவு பிடிக்க போட்டா எப்படி? சார், உங்கள் பொண்ணுக்கு கண்டிப்பாக ரெட்டை பற்றி தெரிஞ்சிருக்கும். அவனால் பாதிக்கப்பட்ட பொண்ணு ஒருத்தங்க இப்போ ஹாஸ்பிட்டலில் கோமா ஸ்டேஜில் இருக்காங்க. அந்த விஷயம் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சார், அவனை பத்தி தயவு செய்து என் வீட்டில் வந்து பேசாதீங்க சார். சார், ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பொண்ணுக்கு நடந்த கொடுமை நாளைக்கு வேற எந்த பொண்ணுக்கும் நடந்துடக்கூடாது சார். உங்க பொண்ணு மட்டும் இந்த விஷயத்துல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்கன்னா அவனுக்கு கண்டிப்பா தண்டனை வாங்கி கொடுத்துடலாம் சார். வேணாம் சார், ஏற்கனவே மான மரியாதைலாம் போயிடுங்கிற பயத்துல தான் அவன் கேட்ட பணத்தெல்லாம் அழுதுட்டு இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் சார். இதுல நாங்க போலீஸ் ஸ்டேஷன் அலைஞ்சோம்னா எங்க குடும்ப கௌரவம், என் பொண்ணோட எதிர்காலம் எல்லாமே பாழாயிரும் சார். எங்களுக்கு அந்த அளவுக்கு துணிச்சல்லாம் இல்ல சார். எங்களை விட்டுருங்க. அப்பா ஒரு நிமிஷம். நம்ம பயந்து ஒதுங்குற ஒவ்வொரு தடவையும் அந்த அயோக்கியம் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கான்ப்பா. நம்மளோட மானமும் பயமும் தான் அவனோட பலமா இருக்கு. இதுக்கு மேலே நம்ம அமைதியா இருக்க வேணாம்பா. இல்லம்மா, ஏற்கனவே அவன் கேட்ட பணத்தை நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு ரெடி பண்ணோம்னு நமக்கு தான் தெரியும். நம்மள மாதிரி இன்னொரு குடும்பம் கஷ்டப்பட வேண்டாம்பா. நான் இவருக்கு ஹெல்ப் பண்ணலான்னு இருக்கேன். மீனா, அவனை பத்தி தெரிஞ்சுமாமா இப்படி பேசுற? ஆமாப்பா, இப்படியே எவ்வளவு நாள் பயந்துகிட்டே இருக்கிறது? இப்பதான் ரெட்ட பத்தி கேட்டு ஒருத்தர் வந்திருக்காரு. இவருக்கு உதவி பண்ணணும்னு எனக்கு தோணுதுப்பா. நான் போட்டுமாப்பா? சார், என் பொண்ணு பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலும் நியாயம் இருக்கு. அதே சமயம் ஒரு அப்பனா மற்ற பொண்ணுங்களோட வாழ்க்கையும் பாழாக கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுக்காகவே மீனா உங்க கூட அனுப்புறேன். என் பொண்ணை பத்திரமா என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருங்க. அதுவே எனக்கு போதும் சார். ரொம்ப நன்றி சார். என்ன நம்புங்க, உங்க பொண்ணை பத்திரமா கூட்டிட்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். பத்திரமா போயிட்டு வாமா. வரேன் சார். வாங்க சார். போய்க்கிறேன்ப்பா. இல்ல சார், உண்மையிலே நான் அவனை பார்த்ததில்ல. ஆனா என் போட்டோவை மார்பிங் பண்ணி நெட்ல போட்டுருவேன்னு மிரட்டி என் அப்பா அம்மா கிட்ட இருந்து 5 லட்சம் ரூபாய் பணம் வாங்கினான். அதுக்கு இப்ப வரைக்கும் என் அப்பா கஷ்டப்பட்டு வட்டி கட்டிட்டு இருக்காரு. இதுக்காகவே அவனை ஏதாவது பண்ணணும்னு தோணுது. சரிங்க, நீங்க அவனுக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்ற மாதிரி அவன்கிட்ட சொல்லுங்க. ம். சரிங்க சார், அவன்கிட்ட பேசுறேன். யார் நம்பருக்கு புதுசா இருக்கு? அட்டன் பண்ணலாமா? ஒருவேளை இந்த கல்யாணம் நடக்காம இருக்க கார்த்தி ஏதாவது பிளான் பண்றானா? சரி, அட்டன் பண்ணுவோம். ஹலோ, யாரு? ஹலோ, நான் மீனா பேசுறேன். மீனாவா? யாரு? எந்த மீனா? என் பேரை சொன்னா உனக்கு தெரிய வாய்ப்பில்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீ ஆக்சிடென்ட் பண்ணி இப்ப கோமாவுல இருக்காளே மீனாட்சி அம்மாவோட பொண்ணு, அவளோட ஃப்ரெண்டு மீனான்னு சொன்னா தெரியுமா? இல்ல என் போட்டோவை ஆன்லைன்ல போட்டுருவேன்னு சொல்லி என் அப்பா கிட்ட 5 லட்சம் ரூபாய் பணம் வாங்கினியே, அதாவது உனக்கு ஞாபகம் இருக்கா? ஓ, நீயா? இப்போ என்ன அதுக்கு? நீ என்ன போலீஸ் ஸ்டேஷன் போக போறியா? ஓப்போ, நீ போய் என்ன சொன்னாலும் எவனாலையும் என்ன ஒன்னும் பண்ண முடியாது. நான் போலீஸ் ஸ்டேஷன் போறேன்னு சொன்னா நீ கண்டிப்பா போன்னு சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். ஆனா உனக்கும் ரேவதிங்கிற பொண்ணுக்கும் கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்காங்கல்ல? நாளைக்கு மறுநாள் கல்யாணம். நாளைக்கு கல்யாண ஊர்வலம் நடக்கிற அந்த டைம்ல நான் நேரா அங்க வந்து உன்னை பத்தி ரேவதி கிட்டயோ அவங்க அம்மா கிட்டயோ சொன்னா உன் நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு. எனக்கு அது போதும். இப்ப சொல்லு, நான் என்ன பண்ணலாம்? இரு, எனக்கு கல்யாணம்னு உனக்கு எப்படி தெரியும்? சொல்லு.
உனக்கு பின்னாடி இருந்து யாராவது சொல்ல சொன்னாங்களா இத? எனக்கு பின்னாடி நீ எங்க அப்பா கிட்ட அடிச்சு வாங்கின பணம் தான் இருக்கு. இப்பவும் ஒண்ணும் இல்ல. அந்த 5 லட்சம் ரூபாய் பணத்தை வட்டியோட திரும்ப கொடுத்துரு. நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டேன். சரி, அப்போ நான் பணத்தை கொடுத்தா நீ எதுவும் சொல்ல மாட்டேன், அப்படிதானே? ஆமா, என் பணத்தை கொடு, நான் போயிடுறேன். சரிதான். ஒருவேளை போலீஸ் கிலிஸ்ன்னு ஏதாவது நரி வேலை பார்த்த உன் போட்டோ இப்பவும் என்கிட்ட தான் இருக்கு. ஒரு செகண்ட்ல நெட்ல தட்டி விட்டுருவேன். அப்புறம் மானம் போயிடுச்சுன்னு உங்க அப்பா அம்மா தூக்கு கயிறை தேட வேண்டியது இருக்கும், பாத்துக்கோ. இப்ப என்ன, உன் பணம் உனக்கு வேணும், அவ்வளவுதானே? தாரேன். சரி, நான் எங்க வரணும்? எங்க வரணும்னு நான் நைட்டு ஃபோன் பண்ணி சொல்றேன். ஆனா ஒண்ணு, நான் சொல்ற இடத்துக்கு நீ மட்டும்தான் வரணும். கூட யாரையாவது கூட்டிட்டு வந்தேன்னு தெரிஞ்சது அப்புறம் நடக்கிறதே வேற. நான் யார்கிட்டயும் சொல்லல, போதுமா? ரொம்ப தேங்க்ஸ்ங்க, நீங்க பயப்படாம தைரியமா பேசுனதுக்கு. சரிங்க சார். சரிங்க, நீங்க கிளம்புங்க. அவன் வீட்ல இருந்து கிளம்புனதும் எனக்கு உடனே ஃபோன் பண்ணி சொல்லுங்க. சரி சார், அப்ப நான் கிளம்புறேன். வரமா? நீங்க என் கூட வாங்க, என் வீட்டுக்கு போயிடலாம். அங்க என் பாட்டி இருக்காங்க, அவன் எப்படியும் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அப்ப நான் என்ன பண்ணணும்னு உங்ககிட்ட சொல்றேன். இதுல உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராம நான் பாத்துக்கிறேன். அவனால என் குடும்பம் பயந்ததெல்லாம் போதும். அப்படியே ஏதாவது உண்மை தெரிஞ்சு அவன் என் போட்டோவை நெட்ல போட்டாலே எனக்கு பயம் கிடையாது. அந்த அயோக்கியனை புடிச்சு கொடுக்கணும். அட்லீஸ்ட் எனக்கு அப்புறம் எந்த பொண்ணுமே அவன் கிட்ட மாட்டக்கூடாது.